ஜாக் என்ற சிறுவனுக்கு மனித உடலின் உள் உறுப்புகளை அப்படியே ஊடுருவிப் பார்க்கும் விசித்திரமான திறமை இருந்தது. ஆனால் இந்தச் சமூகம் அவனது திறமையை புரிந்து கொள்ளாமல் அவனை ஒரு பைத்தியக்காரன் என்று கூறி ஒதுக்கியது. அவனுக்கு 20 வயதாகும்போது விமான நிலையத்தில் ஒரு சிறுவன் மீது விளம்பரப் பலகை விழுந்து விபத்துக்குள்ளாகிறான். அங்கு வரும் மருத்துவர் தவறான முறையில் சிகிச்சையளிக்க முயலும்போது ஜாக் அதை தடுத்து தன் மருத்துவ அறிவால் சிறுவனுக்குச் சரியான முறையில் சிபிஆர் வழங்கி அவனது சுவாசத்தை மீட்டெடுக்கிறான். சிறுவனின் இடது நுரையீரல் செயலிழந்து உயிருக்கு ஆபத்தான டென்ஷன் நியூமோதோராக்ஸ் நிலை ஏற்படுவதை ஜாக் கண்டறிகிறான். பாதுகாப்பு காவலர்கள் தடுத்தும் துணிச்சலுடன் ஒரு கத்தியை எடுத்து ஒரு பாட்டில் மற்றும் குழாய் மூலம் தற்காலிக வால்வு செய்து சிறுவனின் வயிற்றில் துல்லியமாக கீறி அவனது உயிரை காப்பாற்றுகிறான். மருத்துவமனைக்குச் சென்ற பிறகும் அங்கிருந்த மருத்துவர்கள் ஜாக்கை பைத்தியம் என்று வெளியேற்றுகின்றனர். ஆனால் ஜாக் அறுவை சிகிச்சை அறைக்குள் புகுந்து சிறுவனுக்கு பெரிகார்டியல் எஃப்யூஷன் இருக்கலாம் என்று கத்துகிறான். அறுவை சிகிச்சையின் போது சிறுவனின் இதயத் துடிப்பு குறையவே மருத்துவர் அல்ட்ராசவுண்ட் செய்து பார்த்து ஜாக் சொன்னது உண்மை என்று உணர்கிறார். முடிவு: மக்கள் பைத்தியக்காரன் என்று அலட்சியப்படுத்திய ஜாக் தன் அசாத்திய திறமையால் ஒரு சிறுவனின் உயிரை காப்பாற்றி உண்மையான ஜீனியஸ் என்று நிரூபிக்கிறான்.